ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் எஸ்ஆர்ஹெச்க்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 10th மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியமில் வச்சு தான் அந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ விசாகப்பட்டினம் ஸ்டேடியம், இந்த ஸ்டேடியம் பற்றி சொன்னாலே எல்எஸ்ஜிக்கும் டெல்லிக்கும் இடையே நடந்த மேட்ச் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். அசுதோஷ் சர்மா ஒரு எக்ஸ்ட்ரானரியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த மேட்ச்சில் பண்ணி சேஸ் பண்ணி வின் பண்ணி கொடுத்துருந்தாரு. இந்த மேட்ச் 30 மார்ச் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த டேயில் 2 மேட்ச் இருக்குது. செகண்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே ஆர்ஆர் மேட்ச்சு. ஸோ அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பிளேயர்ஸை நம்ம ட்ரை பண்ணலாம், கிராண்ட் லீக்கு யாரை பிக் பண்ணலாம், ஸ்மால் லீக்கு யாரை பிக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை ஸ்கோரிங் கிரவுண்டாக இருக்கும், பேட்டிங் ஃப்ரெண்ட்லி இருக்கும், சின்ன பவுண்டரி லைன்ஸ் இருக்கும், ஒரு 58 மீட்டர்ஸ், ஸோ 60 மீட்டர்ஸ் பவுண்டரி லைன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் டர்ன் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. டியூ வந்து அஃபெக்ட் பண்ணும், கண்டிப்பாக மேட்ச் வந்து டியூ அஃபெக்ட் பண்ணும். ஸோ சேஸ் பண்ணக்கூடிய டீமுக்கு அதிக ப்ரிஃபர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 18 மேட்ச்சில் 10 மேட்ச் வந்து சேஸ் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னில் 150 கீழே 6 முறையும், 150லேருந்து 169க்குள்ளே 3 முறையும், 170லேருந்து 189க்குள்ளே 4 முறையும், 190க்கு மேலே 5 முறை அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. ஸோ விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலர்ஸ்க்கு லாஸ்ட்டு 3 மேட்ச்சில் 28 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ்க்கு 15 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு. ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் வந்து நம்ம ஒரு 175 to 118 எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹை ஸ்கோர் கேகேஆர் 272க்கு 7, லோ ஸ்கோர் மும்பை இந்தியன்ஸ் 92க்கு இந்த கிரவுண்டில் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட் 4 கேம்ஸ் பார்த்தினா, லாஸ்ட் ஒரு 3 கேம்ஸ் பார்த்தினா ஒரு சின்ன ரீகேப் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கேம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட டெல்லி வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. ரொம்ப சூப்பரான மேட்சாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவர் பிளே பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஜி 64 ரனுக்கு ஒரு விக்கெட் தான் ஆனாங்க. டிசி பொறுத்த வரைக்கும் 58 ரன் வந்திருக்கு, ஆனால் 4 விக்கெட்டும் போயிருக்கு. ஸோ நல்லா நோட் பண்ணுங்கள், ரன்ஸும் வருது, செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸும் போகுது. ரெண்டாவது கேம் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். ஸோ வெறும் 88 ரன் வந்து பவர் பிளேயில் ஸ்கோர் பண்ணுறாங்க கேகேஆர். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செம கான்ஃபிடன்ஸாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 272. ஸோ அந்த மேட்சோட பவர் பிளேயில் 88 ரன் வருது ஃபஸ்ட் ஓவருக்கு. டிசி அதுலேயும் 51க்கு 4 விக்கெட் ஆகியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணக்கூடிய டீம்ஸ் வந்து ஏராளமாக எக்கச்சக்க ரன்ஸ் அடிக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. தேர்ட் கேமு டிசி ஃபஸ்ட் பேட் பண்ணி 62 அடிக்கிறாங்க. ஸோ சிஎஸ்கே 32 தான் அடிச்சிருக்காங்க, 2 விக்கெட் போயிருக்கு. ஸோ பேஸ் பவுலர்ஸில் 28 விக்கெட்ஸ் விழுந்திருக்கு நம்ம சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 15, செகண்ட் இன்னிங்ஸ் 13 விழுந்திருக்கு. ஸ்பின்னர்ஸில் 4 விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் 11 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்லையும் விழுந்திருக்கு. ஸோ டைப் ஆஃப் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட்டாக மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அதிக ப்ரியாரிட்டி நீங்கள் கொடுக்கலாம். ஸ்பின்னர் சைடு லெக் பிரேக்குக்கு கொஞ்சம் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹெட் டு ஹெட் பேட்டில் பொறுத்த வரைக்கும் டிசி 10 முறையும், எஸ்ஆர்ஹெச் வந்து 13 முறை வின் பண்ணியிருக்காங்க. ஒரு முறை பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் வந்து டையாக இருக்குது. லாஸ்ட் கேம் டெல்லி இந்த கிரவுண்டில் வின் பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லாஸ்க்கு அப்புறம் ஹோமில் அதுக்கப்புறம் ரிட்டன் வராங்க. ஸோ லாஸ்ட்டு வீக்கோட சண்டே ஈவினிங்கும் எஸ்ஆர்ஹெச் தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க அகெயின்ஸ்ட் ராஜஸ்தான். ஹை ஸ்கோரிங் மேட்சாக போயிருந்தது. ஸோ பார்க்கலாம், எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஹெட் மேட்சஸில் லாஸ்ட் 2 கேம்ஸில் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாம். எஸ்ஆர்ஹெச் தான் வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபெரோஷோ கோர்ட்டில் டெல்லி கிரவுண்டில் நடந்த மேட்ச்சு. சரியான மேட்ச், 266 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. மொதல் 6 ஓவர்லேயும் 100 ரன் கிட்ட வந்தது. ஸோ டிராவிஸ் ஹெட் 89, அபிஷேக் சர்மா 49, நிதிஷ்குமார் ரெட்டி 37 + 2 விக்கெட், ஷாபாஸ் அகமது வந்து ஒரு 59 ஸ்கோர் பண்ணியிருந்தார். இப்போது இந்த பர்டிகுலர் டெல்லி டீமில் ஃப்ராஷ் மெக்காருக்கு வந்து 65, அபிஷேக் போரல் வந்து 42, குல்தீப்புக்கு 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கிடச்சிது. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராஷ் மெக்கார்க் அண்ட் ஃபேஃப் டூ பிளஸி ஓப்பன் பண்ணுறாங்க. அபிஷேக் போரல், லோகேஷ் ராகுல், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், அசுதோஷ் சர்மா இம்பேக்ட் பிளேயர். ஸோ விட்ராஜ்னிகம் சூப்பரான பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் நீங்கள் லைவ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் எந்த அளவுக்கு அசுதோஷ் சர்மாவை எல்லோரும் சொல்கிறாங்களோ அதை விட 2 மடங்கு நான் வந்து விட்ராஜ்னிகம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். சூப்பரான பிக்கு, பவுலிங்கில் விக்கெட் எடுக்காரு, பேட்டிங்கில் அவர் ஆடக்கூடிய ஷாட்ஸ், அந்த மொமெண்டத்தை மாற்றி விட்டது இவர் தான் அந்த மேட்ச்சில். ஸோ மிச்சல் ஸ்டார், குல்தீப் யாதவ், அடுத்து மோஹித் சர்மா, முகேஷ் குமார். ஸோ ஃபுல் 4 ஓவர்ஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மோஹித் சர்மா, குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க் அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா முகேஷ் குமார் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ்ஆர்ஹெச்சில் கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டர்ஸோட ஆதிக்கம் அதிகமாக இருக்க ரீசனுக்காக அக்ஷர் பட்டேல் ஃபுல் ஓவர்ஸ் முடிப்பாராங்கிறது கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் இது 2 பிளேயர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா டாப்பில். இஷான் கிஷன் 1-1 இருக்கார். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் பற்றி டெப்த்தாக பார்க்கலாம்.
ஃப்ராஷ் மெக்கார்க் இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான பிக்காக தெரிய வராரு. 38% கம்மியாகியிருக்காரு. ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி 65 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஃபேண்டசிக்கு ஒரு பெஸ்ட் பிக்கு. பட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப 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 ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து உண்மையாக இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா நீங்கள் கிராண்ட் லீக் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஃபேஃப் டு பிளஸி போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் நல்லா இருக்கும். வென்யூவாக இருக்கட்டும், ஹெட் டு ஹெட்டாக இருக்கட்டும், சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஒரு 80% ஒருத்தான் கேட்டால் ஸ்மால் லீக் கிராண்ட் லீக் ரெண்டுக்குமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் அபிஷேக் போரல் 16% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி 49, வென்யூவில் 3 மேட்ச் ஆடி வெறும் 9 ரன் தான் அவரோட ஆவரேஜாக இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் க்ளவருக்கும் பண்ணார், பட் டக் அவுட் ஆகிட்டு போயிட்டார். லாஸ்ட் சீசனில் கொஞ்சம் நல்ல ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஒரு முக்கியமான மேட்ச் மும்பைக்கு அகேன்ஸ்டாக ஒரு 50. ஸோ நிறைய மேட்சஸ் சொல்லலாம். இந்த பர்டிகுலர் டீமுக்கு அகேன்ஸ்டாக கூட லாஸ்ட் சீசனில் ஒரு 40+ அடிச்சிருந்தார். ஒரு எமர்ஜிங் பிளேயர் மாதிரி தெரிஞ்சார். பட் இந்த பர்டிகுலர் சீசன் ஓப்பனரில் ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஸோ எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுறாருன்ட்டு. ஃபஸ்ட் பேட்டிங் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. க்ளவ் ஒர்க் பண்ண மாட்டார். நெக்ஸ்ட்டு கேஎல் ராகுல் மினிமம் ஒரு 60% வரைக்கும் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. 11th பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கேம் வந்து மிஸ் பண்ணியிருந்தார். இந்த மேட்ச் கன்ஃபார்ம் ஆட போகிறாரு. கேஎல் ராகுல் பொறுத்த வரைக்கும் ஹெட் ஹெட்டில் 38, 2 இன்னிங்ஸுமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் வென்யூ பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்ஸ் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. 13 அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்கில் கேஎலுக்கு அதிக ப்ரியாரிட்டி நீங்கள் கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆப்போசிட் டீமில் இவரை கஷ்டப்படுத்த அளவுக்கான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்களா அப்படின்னா ஜாம்பா அண்ட் அபிஷேக் சர்மா, இவங்க 2 பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸாக அந்த பர்டிகுலர் டீமில் மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. மற்றபடி கம்மின்ஸாக இருக்கட்டும், ஹர்ஷல் பட்டேலாக இருக்கட்டும், முகமது ஷமியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பேஸ் அட்டாக் தான் இருக்குது. ஸோ ராகுல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சூப்பராக ஆடுறதுக்கான பாசிபிள் வந்து இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங்கில் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 34 ரன் அடிச்சிருந்தாலும் சித்தார்த்துக்கு அகேன்ஸ்டாக ஒரு 2 சிக்ஸஸ்க்கு அப்புறம் அவுட் ஆயிருந்தார். ஸோ செகண்ட் பேட்டிங் வந்து ஸ்டப்ஸ் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஆஃப் ஸ்பின்னராக லாஸ்ட் மேட்ச் வந்து இவரை உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. நிக்கோலஸ் பூரனுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு 4 சிக்ஸ் விட்டார் கண்டினியூஸாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓவர் கட் பண்ணிட்டாங்க. ஸோ டெல்லி மேனேஜ்மெண்ட் இவருக்கு இந்த மேட்ச்க்கு கண்டிப்பாக ஓவர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ டாப் 3லேயுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. இவர் ஒருத்தர் தான் இந்த டீமில் ஆஃப் ஸ்பின் போடக்கூடிய ஒரு பார்ட் டைமர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ஸ்டப்ஸை நீங்கள் உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக பேட் பண்ண போகிறாங்க டிசி அப்படின்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அக்ஷர் பட்டேலோட பவுலிங்கில் விக்கெட் விழுமா? ஏன்னா ரீசெண்ட் டேஸில் அவரோட நம்பர்ஸ் பாருங்கள். 0 விக்கெட் 0 விக்கெட் அண்டு 1 விக்கெட். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக 3 விக்கெட் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பர். அது வந்து குவாலிட்டி குறை சொல்ல முடியாது. பட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்போ தானே நம்ம ட்ரீம் டீமில் சிவிசி வரதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பவுலிங்கில் டீசெண்டாக இல்லை, பேட்டிங் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அஸ் பிளேயரை பிக் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் சிவிசி போகிறது ரிஸ்க்கு. அசுதோஷ் சர்மா ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். 2 இன்னிங்ஸுமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். பட் எந்த இன்னிங்ஸ் வர ஒரு டிஃபால்ட்டாக ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டாக பேட் பண்ண போகிறாங்க டெல்லினா நீங்கள் உங்கள் டீமில் 80% டீமில் ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ செகண்டாக பேட் பண்ண போகிறாங்கன்னா 100% உங்கள் டீமில் இவரை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆஸ் யூஸ்வல் ஹை ஸ்கோரிங் கேம் தான். நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு 240 250 எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து விப்ராஜிங்கம் பொறுத்த வரைக்கும் 29% தான். லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 39 ரன் குவாலிட்டியாக அடித்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. இந்த மேட்ச்சுக்கு நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அசுதோஷ் சர்மாவை விட அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் விப்ராஜினிகமுக்கு கொடுக்கலாம். போத் இன்னிங்ஸுமே கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, செகண்ட் பவுலிங் பண்ண போகிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்லி அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க்காக போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பவுலிங்கில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். செகண்ட் பவுலிங் ஒரு ஸ்லைட்லி ஸ்டாட்ஸ் வந்து ஒஸ்ட்டாக இருக்குது. பட் அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் லாஸ்ட் சீசனில் எந்த அளவுக்கு விக்கெட் எடுத்தாருங்கிறது நம்ம பார்த்துருந்தோம். கேகேஆருக்காக ப்ளே பண்ணல. குறிப்பாக டிராவிஸ் ஹெட் இவருக்கு அகைன்ஸ்டாக ரொம்ப ஒஸ்ட்டாக ஆடி இருக்கார். நம்ம பிளேயர் பேட்டில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். குல்தீப் யாதவ் மீண்டும் ஒரு சிவிசிக்கு எலிஜிபிளான பர்சனாக இருக்கார். ஃபஸ்ட் பவுலிங் பண்ணல. லாஸ்ட் வீடியோவில் குறிப்பாக நம்ம டீம் கொடுக்கல கூட பார்த்திங்க அப்படின்னா சிவிசி ஆப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் பவுலிங் குல்தீப்பில் 4 ஓவர் போல் பண்ணி அந்த 200+ ரன்ஸ் போன மேட்ச்சில் கூட 4 ஓவர் போல் பண்ணி 19 ரனுக்கு 2 விக்கெட் எக்கனாமிக்கலாக போல் பண்ணியிருந்தார். ஸோ கன்சிடர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பவுலிங் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மோஹித் சர்மா ஃபஸ்ட் பவுலிங் நான் மட்டும் பிக் பண்ணுங்கள். ஏன்னா ஹெட் டு ஹெட் நம்பர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய இருந்திருக்கு. 13 மேட்ச் 24 விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. முகேஷ் குமார் செகண்ட் பவுலிங் நான் மட்டும் உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பேட் இல்லை. ஃப்ரான்ஸ் மெக்கார்க்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. அபிஷேக் போரில் ஹர்ஷல் பட்டேல் ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காரு. டுப்ளசி பொறுத்த வரைக்கும் ஹர்ஷல் பட்டேல் 3 நாட்கட். அடுத்ததாக பேட் கமின் ஷமி ஒரு முறையும், ராகுல ஹர்ஷல் பட்டேல் அபிஷேக் சர்மா ஒரு முறையும், பேட் கமின் ஷமி 2 முறையும், ஜாம்பா ஷகர் ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க.
நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அசுதோஷ் சர்மா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பேட்டில் எதுவும் இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை நிதிஷ்குமார் ரெட்டியும் ராகுல் சகரும் ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. இப்போது டெல்லியில் ஹை பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் யார் ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் டுப்ளேசிஸ் இருக்கார், கேஎல் ராகுல் வந்துடுவார். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸுமே உங்களுக்கு டீசன்ட் பிக் தான், அக்ஷர் நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ மிச்சல் ஸ்டார்க்கு குல்தீப் யாதவ் ஓவரால் பார்க்கல 5 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. இதில் மோஸ்ட் ப்ராபப்ளி நான் பர்சனலி ஃப்ளாப் வந்து அக்ஷர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ண போகிறாங்கன்னா ஸ்டார்க்கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த டைமில் நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸில் அக்ஷரை ட்ரை பண்ணிக்கலாம். இந்த 2 பிளேயர்ஸை நீங்கள் கொஞ்சம் கிராண்ட் லீக்கில் ரிஸ்க் எடுக்கலாம். லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்கா? ஒன்று ஃப்ராஸ் மெக்கா இருக்குது, அபிஷேக் போரல், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இருக்கார், அசுதோஷ் கூட ஓரளவுக்கு 65 தான். ஸோ நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் ஹை பர்சன்டேஜில். ஸோ இவ்வளோ நீங்கள் செகண்ட் பேட்டிங்கில் கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்கல லோ பர்சன்டேஜில் 1, 2, ஸோ 3, அதுக்கு அடுத்தபடியாக விக்ராஜ்னிகம் 4, ஸோ மோஹித் சர்மா, முகேஷ்குமார். இதில் லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் ட்ரீம் டீமில் அதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் விக்ராஜ்னிகம் பார்த்திங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணுறேன் கிராண்ட் லீக்குக்கு. அதுக்கு அடுத்தபடியாக அபிஷேக் போரலா, ஃப்ராஸ் மெக்கா இருக்கா? கண்டிப்பாக அந்த 2 பிளேயர்ஸில் ஒருத்தர் ட்ரீம் டீம் வர போகிறாங்க. அபிஷேக் போரலுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஏன்னா கொஞ்சம் ஸ்டெடி பேட்டர். ஃப்ராஸ் மெக்கார் கூட ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் கேள்விக்குறி தான். பட் அபிஷேக் போரல் லாஸ்ட் ஒரு 5 கேம்ஸில் 250 அடிச்சிருக்காரு. ஸோ அதை வச்சு கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஸ்டப்ஸ் இந்த 3 பிளேயர்ஸ்க்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்கி சிவிசி இந்த மேட்ச்க்கு யார்கிட்டலாம் போகலாம்? ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் குல்தீப் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணையில் ஒரு ரிஸ்கி சிவிசியாக தெரிய வராரு. இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்டப்ஸை செகண்ட் பேட்டிங்கில் ஒரு விசிஆர் கேப்டன் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ கேஎல் ராகுல் ஆஸ் யூஸ்வல் கேப்டன் வைஸ் கேப்டன் கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருப்பார். ஸோ ரிஸ்கி பிக்கில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போது எஸ்ஆர்ஹெச் பற்றின ஒரு டெப்த்தான அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எஸ்ஆர்ஹெச் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக், டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷான், நிதிஷ்குமார் ரெட்டி, அடுத்ததாக ஹென்ரிச் கிளாசன், இவங்க எல்லாருமே ஹை பர்சன்டேஜ் தான். ஸோ அன்கிட் வர்மா ஒரு குவாலிட்டி தெரிஞ்சது, லாஸ்ட் கேம் 6 அடிச்சிருந்தார். அபினவ் மனோகர் கேட்சுக்கு மட்டும் டீமில் இருக்கார். அண்ட் பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், சிமர்ஜித் சிங், முகமது ஷமி, ஆடம் சாம்பா, ராகுல் சகர் எங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியுது ராகுல் சகரோட அந்த குவாலிட்டி. லாஸ்ட் கேம்லாம் கிட்டத்தட்ட எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்டாக இவங்க வின் பண்ண வேண்டியது தான். கொஞ்சம் மேட்ச் டைட்டாக போச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்க அப்படின்னா அந்த பூரானோட அந்த ஒரு இன்னிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் எல்எஸ் டீமை வின் பண்ண வச்சுது. ஸோ இப்போது 4 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் போல் பண்ண போகிறோன்னா ஷமி, சிமர்ஜித் சிங், ஹர்ஷல் பட்டேல், பேட் கம்மின்ஸ், ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஆடம் ஜாம்பா, இவங்க எல்லோரும் தான் போல் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் ஆடம் ஜாம்பா அண்ட் அபிஷேக் சர்மா 2 ஓவர் ஷேர் பண்ணதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் பற்றி டெப்த்தாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அபிஷேக் சர்மாவை போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமான்னு இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணுறது ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் எல்லாம் நோட் பண்ணுங்கள். 86% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங்னா கொஞ்சம் இன் அண்ட் அவுட்டாக பிக் பண்ணுங்கள். நம்ம மேலே ஸ்டாட்ஸ் படி பார்க்கல ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணக்கூடிய டீம் ஒரு 200-250 அடிக்கிறாங்க. அதை சேஸ் பண்ணக்கூடிய டீம் பவர் பிளேயில் தான் நம்ம நிறைய ரன்ஸ் வந்து அடிக்கணும், பவர் பிளேயில் அடித்து ஒரு 100 ரன் கிட்ட பவர் பிளேயில் அடிக்கணும் டார்கெட் பண்ணல. செகண்ட் இன்னிங்ஸில் ஏர்லியராகவே விக்கெட்ஸ் விடுறதை பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி அபிஷேக் சர்மாவை கன்சிடர் பண்ணுங்கள். எப்போவுமே செகண்ட் பேட்டிங் அபிஷேக் சர்மா சூப்பர் பிக்கு. பட் இந்த மேட்ச்சுக்கு உங்களுக்கு நான் ஃபஸ்ட் பேட்டிங்கில் கன்சிடர் பண்ணுறேன். டிராவிஸ் ஹெட் 94% கொடுத்தான்னு கேட்டால் 2 இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஒரு நம்பர்ஸ் மட்டும் பார்த்துட்டு போங்க. கிராண்ட் லீக்கில் ஒரு சூப்பர் சிவிசி, ஸ்மால் லீக்குக்கு விசிக்கு எலிஜிபிளான பர்சனாக தெரிய வராரு. இஷான் கிஷான் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணல. ஆல்மோஸ்ட் வந்து எஸ்ஆர்ஹெச் பிளேஸ் யாருமே இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணல. ஸோ இஷான் கிஷான் பொறுத்த வரைக்கும் ஹெட்டில் 63, இவருக்கு ரொம்ப பிடிச்ச டீமும் கூட இது. லாஸ்ட் கேமில் ஒரு செஞ்சுரிக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே டக் அவுட்டு. ஸோ கிட்டத்தட்ட இந்த மேட்ச்சுக்கு மினிமம் 30 மேக்ஸிமம் 40 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். போத் இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த ஸ்டாட்ஸ் வச்சு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸுமே நீங்கள் இவரை கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்குங்கிறது தெரிய வருது. நிதிஷ்குமார் ரெட்டி 37+1 விக்கெட் வந்து ஹெட்டில் எடுத்திருந்தார் லாஸ்ட் சீசன் பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட் பேட்டிங் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கிளாஸனுமே உங்களுக்கு போத் இன்னிங்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் பிக்காக பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வராது. ஸோ அன்கிட் வர்மா, ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்காக போனீங்கன்னா சேஸில் ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ஸோ நல்ல ஒரு 36 லாஸ்ட் கேமில் அடிச்சிருந்தார். அபினவ் மனோகர் பேட்டிங் ஃபஸ்ட்டில் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க, மேலே அன்கிட் வர்மா செகண்ட் பேட்டிங், அபினவ் மனோகர் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் பிக் பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு பேட் கம்மின்ஸு லாஸ்ட் கேமில் ஒரு 28 ரன்ஸ் 3 6 ஸ்கோர் பண்ணி இந்த மேட்ச் கொஞ்சம் இழுத்து பிடிக்கிறதுக்கு பவுலிங்கில் நல்லா ஹார்ட் லென்த் வீசுறாரு. இன்னொன்று அவர் கேப்டனாக இருக்காரா அப்படிங்கிறதுக்காண்டி தெரில, நிறைய ஓவர்ஸ் வந்து அவருங்க டீமில் இவர் தான் பவுல் பண்ணுறாரு. குறிப்பாக லாஸ்ட் மேட்ச் கவனிச்சிங்கன்னு தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டு 10 ஓவர்ஸ்லேயே அவரோட 3 ஓவர்ஸும் முடிச்சிட்டாரு. ஸோ அந்தளவுக்கு அந்த டைட் ஏரியாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கார். ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் அந்த ரீசனுக்காக பெருசாக விக்கெட்ஸ் கிடைக்கல. லாஸ்ட் கேம் ஒரு சின்ன கம்பேக், 2 விக்கெட் பார்க்க முடிஞ்சுது. ஸோ போத் இன்னிங்ஸும் கன்சிடர் பண்ணுங்கள். ரெண்டாவது பவுலிங்கில் இவரோட நம்பர்ஸ் நம்ம மேலே மென்ஷன் பண்ணுவோம். எப்போவுமே கமின்ஸ் பற்றி பேசுகிற அந்த செகண்ட் இன்னிங்ஸோட இம்பேக்ட் வந்து கொடுப்போம். ஸோ அதுதான் பார்த்திங்க எப்படின்னா நடந்திருக்கு. செகண்ட் பவுலிங் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹர்ஷல் பட்டேல் ஹெட்ஹெட்டில் 4 மேட்ச் ஆடி 6 விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில், செகண்ட் இன்னிங்ஸில் 8 மேட்ச் ஆடி 7 விக்கெட், 33% தான் இருக்கார். ஸோ இவரை நாங்கள் பிக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பவுலிங் வந்து உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பிக்காக இருப்பார். குறிப்பாக டெத்தில் நிறைய ரன்ஸ் போனாலுமே உங்களுக்கு 2லேருந்து 3 விக்கெட் வரைக்கும் இவர் எடுக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்கும். சிமர்ஜித் சிங் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிளி இவர் இந்த 11ல் ஆடுறதுக்கான பாசிபிள் கம்மி. லாஸ்ட் 2 கேம்ஸுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிருக்காரு. பட் வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஷமி போத் இன்னிங்ஸுமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அதுலேயும் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ண போகிறாரு அப்படின்னா ஒரு டிஃபால்ட் கேப்டனாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்க்கு தெரிய வராரு. அப்போனண்ட்டில் அபிஷேக் போரல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர், மற்றபடி ஃபஃப் டூ ப்ளஸியாக இருக்கட்டும், ஸோ ஃப்ரான்ஸ் மெக்கர் இருக்கட்டும், ரைட் ஹேண்டர்ஸ் தான் ஓப்பன் பண்ணுறாங்க, ஆஸ்திரேலியன் சவுத் ஆஃப்ரிக்கன். ஸோ ஃபஸ்ட் பவுலிங் வந்து ஷமி விசி ரிஸ்காக இந்த டீம்லேயே மொத்த மேட்ச்லேயே வந்து ஒரு பேஸ் பவுலருக்கு நான் விசி கொடுக்குறதா இருந்தால் ஷமிக்கு மட்டும்தான் கொடுப்பேன். ஸோ ஆடம் ஜாம்பா ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்காக போன செகண்ட் பவுலிங். லாஸ்ட் கேமில் கொஞ்சம் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு கிரிப் இருந்தது. ஸோ இப்போ டிராவிஸ் ஹெட் பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேலுக்கு அகேன்ஸ்டாக ஒரு முறை, குல்தீப் யாதவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு முறை, ஸ்டார்க்கு அகேன்ஸ்டாக ஐபிஎல்லில் ஒரு முறை, பிக் பேஷ் லீகில் 3 முறை. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நிறைய லீக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அகேன்ஸ்ட் ஸ்டார்க்கு வந்து வீக்னஸாக இருந்திருக்காரு. இஷான் கிஷான் அக்ஷர் ஒரு முறை, குல்தீப், முகேஷ் குமார், ஸ்டார்க் இதெல்லாம் பெரிய வீக்னஸாக பார்க்கப்படாது. ஸோ எல்லாருமே ஒரு முறை தான் அவுட் ஆக்கியிருக்காங்க. ஆனால் அபிஷேக்கு வீக்னஸ் இருந்திருக்கு. அக்ஷர் வந்து 8 பாலில் 2 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. குல்தீப் 2 முறை, மோகித் ஒரு முறை, ஸ்டார்க் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. நிதிஷ்குமார் ரெட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா குல்தீப் ஒரு முறை, ஸ்டார்க் ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இது நெக்ஸ்ட்டு ஹென்ரிச் கிளாஸனை கிட்டத்தட்ட அக்ஷர் பட்டேல் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. உங்களுக்கு ஹென்ரிச் கிளாஸன் வர்சஸ் அக்ஷர் பட்டேல்னாலே 2024 T20 வேர்ல்டு கப் தான் ஞாபகம் வரும். அந்தளவுக்கு அடிச்சிருந்தார். ஸோ அபினவ் மனோகர், நல்கண்டே ஒரு முறையும், ஸோ ஸ்டப்ஸ் வந்து ஒரு முறையும் அவுட் ஆக்கியிருக்காரு. இப்போது எஸ்ஆர்ஹெச் டீமில் இருக்கக்கூடிய ஹை பர்சன்டேஜ் பிக்ஸில் யாரெல்லாம் வந்து நம்ம ரொட்டேஷனில் போகலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷான், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிச் கிளாசன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேட் கமின்ஸ் 70%, முகமது ஷமி வரைக்கும் ஓரளவுக்கு ஹை பர்சன்டேஜில் இருக்காங்க. ஒரு 7 பிளேயர்ஸ். இதில் இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து போகிறீங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங்கில் நீங்கள் ஒன்று அபிஷேக் சர்மா இல்லை டிராவிஸ் ஹெட், 2 பிளேஸில் யாராவது ஒருத்தரை கன்சிடர் பண்ணுங்கள். இந்த 2 பிளேஸில் யாராவது ஒருத்தர் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணியில் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கம்மின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்கில் கொஞ்சம் ரொட்டேஷனில் போகலாம். ஆனால் ஷமிக்கு ஃபஸ்ட்டு பவுலிங்கில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்போவில் போங்க. இந்த 3 பிளேயர்ஸுமே கண்டிப்பாக இந்த மேட்ச்சுக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய பிளேயர்ஸாக ஹை பர்சன்டேஜில் இருக்காங்க. இப்போ லோ பர்சன்டேஜ் அன்கிட் வர்மா, அபினவ் மனோகர், ஹர்ஷல் பட்டேல், சிமர்ஜித் சிங், ஆடம் ஜாம்பா. இதில் அதிக பாசிபிள் ட்ரீம் டீமில் வர்றதுக்கு நான் இந்த பையன், அதாவது அன்கிட் வர்மாவை கன்சிடர் பண்ணுறேன். குவாலிட்டி இருக்குது, எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டியும் இருக்குது, மேட்ச் வினிங் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஹர்ஷல் பட்டேலும் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ரிஸ்கி சிவிசி இந்த டீமில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதிக ப்ரியாரிட்டி ஷமி. ஸோ ரிஸ்கி சிவிசியில் ஃபஸ்ட் பவுலிங் வந்து ஷமி தெரிய வராரு. அதுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் வந்து ரிஸ்க்காக தான் இருக்கும். ஹென்ரிச் கிளாஸனை உங்களுக்கு நான் ஒரு ரிஸ்கியான விஷயம் மென்ஷன் பண்ணுறேன். எல்லாருமே டாப் 3 மட்டும்தான் பார்ப்பாங்க. பட் ஹென்ரிச் கிளாஸனை பார்க்க மாட்டாங்க. இன்கேஸ் இயர்லி விக்கெட் போகுது அப்படின்னா 2 இன்னிங்ஸ்லையுமே ஹென்ரிச் கிளாஸனால் ஆடி கொடுக்க முடியும். குறிப்பாக குல்தீப் யாதவால் இவருக்கு பவுல் பண்ண முடியாது, அக்ஷர் பட்டேலால் பவுல் பண்ண முடியாது, ஸ்டப்ஸால் பவுல் பண்ண முடியாது. போட்டோம் அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ் மட்டும்தான். மோகித் சர்மா அவரோட பேஸ் வேரியேஷன் கொஞ்சம் இவருக்கு அகேன்ஸ்டாக ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ அதுக்கடுத்தபடியாக எல்லா பவுலர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக ஆடுறதுக்கான பாசிபிள் இருக்குது. கிளாஸன் ஒரு பெஸ்ட்டு கேப்டன் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரிஸ்கி பிக்கலாங்கிறது தெரிய வருது.
இப்போது நம்ம கிரியேட் பண்ணிக்கக்கூடிய பேஸ் டீமில் ஸோ விக்கெட் கீப்பர்ஸில் கிளாசன் ராகுல், அடுத்ததாக இஷான் கிஷன் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் டிராவிஸ் ஹெட், டுப்ளேசிஸ், ஸ்டப்ஸு. ஆல்ரவுண்டர்ஸில் அக்ஷர் பட்டேல், அபிஷேக் சர்மா. பவுலர்ஸில் கம்மின்ஸ், குல்தீப், அடுத்ததாக ஸ்டார்க். ஓரளவுக்கு எல்லாரும் கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய மாதிரியான ஒரு டெமோ டீம் மட்டும்தான் நம்ம வீடியோஸில் வந்து கிரியேட் பண்ணுவோம். கேப்டன் பொறுத்த வரைக்கும் ஹெட் வைஸ் கேப்டன் வந்து KL ராகுல். ஆஃப்டர் லைனப் நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். கிராண்ட் லீக்கான நிறைய ஐடியாஸ் வந்து லோ பர்சன்டேஜில் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். GL சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருக்குது, எனக்கு எப்படி GL டீம் கிரியேட் பண்ணுறதுன்னு தெரில ப்ரோ அப்படின்னா அதுக்குன்னு ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் போய் பாருங்கள், இல்லைனா எண்ட் ஸ்க்ரீனில் ஷோ ஆகும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.